அடுத்து நெக்ஸ்ட் பிரேக்கிங் வந்துட்டே இருக்கு. எடப்பாடி தொகுதி நான் முன்பே சொன்னது போல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தொகுதியில் முன்னிலை. அதுக்கு எடப்பாடி கையை தான் பிடித்து உயர்த்த வேண்டும். எடப்பாடி தொகுதியில் ராஜேஷ் முன்னிலை. அதாவது கடந்த முறை தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர்கள் மூன்றாவது இடத்தில் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதே போல இந்த முறையும் தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறக்கூடிய நபர்களில் ஒருவராக எடப்பாடி பழனிசாமி இருப்பார் என்று அதிமுகவினர் குறிப்பிடுகிறார்கள். அதற்கு காரணம் அந்த தொகுதியிலே அதிமுக பாமக அந்த இரண்டு கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய செல்வாக்கு, அவர்கள் செய்த பிரச்சாரம் ஆகியவற்றின் காரணமாக இந்த முறையும் எடப்பாடி தொகுதியிலே தொடர்ந்து இபிஎஸ் அவர்களுக்கு முன்னிலை நிலவரம் வந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ், தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அந்த போஸ்டல் ஓட்டுகள், தபால் ஓட்டுகள் அடிப்படையிலே நாம் பார்க்கும்போது தொடர்ந்து திமுகவிற்கு 9 இடங்களும் அதே போல அதிமுகவிற்கு 6 இடங்கள், தமிழக வெற்றி கழகத்திற்கு 2 இடங்கள் என்று பதிவாகி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து முன்னிலை நிலவரங்கள் வந்து கொண்டே இருக்கிறது.